வணக்கம். என்னோட பேர் டாக்டர் விஜயராகவன், ஃபைன் ஸ்பெஷலிஸ்ட் ஃப்ரம் சென்னை. ஸோ நம்ம சேனல்ல நான் அதிகமா பேசின ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் டிஸ்க், அதாவது கீழ்முதுகுல L4, L5, L5, S1ல ஸ்லிப் டிஸ்க் இருந்தா என்ன பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கிறது, சயாட்டிக்கானா என்ன, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, இதெல்லாம் பேசியிருந்தேன். அதில் அதிகமாக நான் சொல்ற ஒரு விஷயம் வந்து ஸ்லிப் டிஸ்க், கீழ்முதுகுல வரக்கூடிய ஸ்லிப் டிஸ்க் பெரும்பாலும் பிசியோதெரப்பி இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக சரியாயிடும். ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும் சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி அறுவை சிகிச்சை தேவைப்படும் நபர்கள் எங்க கிட்ட கேட்கிற காமனான கொஸ்டின்ஸ், அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு காமனான சந்தேகம், அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தான் ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருந்தேன். இதுல இன்னொரு காமனா கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, அறுவை சிகிச்சைன்னு சொன்னோன்னா கேட்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து, சரி டாக்டர், இப்போ டிஸ்க் விலகி இருக்கு, நீங்க அறுவை சிகிச்சை செஞ்சு அந்த ஸ்லிப் டிஸ்க் எடுத்துடுறீங்க, திருப்பியும் இதே மாதிரி எனக்கு ஸ்லிப் டிஸ்க் வராம இருக்கிறதுக்கு கேரண்டி இருக்கா? இன்னொரு வாட்டி அந்த டிஸ்க் வெளியே வருமா, இல்ல அதுக்கு அருகில் இருக்கக்கூடிய டிஸ்க்ல இதே மாதிரி பாதிப்புகள் வருமா, வராது அப்படின்றதுக்கு எனக்கு கேரண்டி இருக்கா இந்த சர்ஜரி பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அதற்கான எக்ஸ்பிளனேஷன் இந்த வீடியோல காட்டுறோம். ஸ்லிப் டிஸ்க் அப்படின்னா என்ன? நம்மளுடைய கீழ் முதுகுல, நம்மளுடைய முதுகு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு நார்மல் ஸ்ட்ரக்சர் தான் டிஸ்க். டிஸ்க் எப்படி இருக்கும்னா, வெளியே ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும், அதற்குள்ள ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஸோ ஸ்லிப் டிஸ்க்ல என்ன ஆகுது, அந்த அவுட்டர் கவரிங் வீக் ஆகி அதுல ஒரு சின்ன ஒரு பிளவு ஏற்படும் போது உள்ள இருக்கக்கூடிய அந்த ஜெல்லி லைக் ஃப்ளூயிட் வெளியே லீக் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு குஷன், ஒரு தலையணை உரையில அந்த மேல இருக்கக்கூடிய அந்த உரை கிழிஞ்ச உள்ள இருந்து ஒரு பஞ்சு வெளியேறுது இல்லையா, அதே மாதிரி தான். அப்படி வெளியேறிய டிஸ்க் என்ன ஆகும்னா, கீழ்முதுகுல இருக்கக்கூடிய நரம்புகள்ல அழுத்தம் கொடுக்கும். அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு பின் இருந்து கெண்டக்கால் வரைக்கும், கால்கள் விரல் வரைக்கும் இழுக்கிற மாதிரி ஒரு வலி ஏற்படலாம். அதுதான் வந்து சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த டைம் அடிக்கடி சொல்ற மாதிரி இது பிசியோதெரப்பி எக்ஸசைசஸ் அண்ட் சம்டைம்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா கம்ப்ளீட்டா குணமடைந்து விடும். சில நாட்கள், சில வாரங்கள் ஆகும். அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும், அவ்வளவுதான். பட் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படும். அப்படி தேவைப்படும் பட்சத்தில் அவங்க எங்ககிட்ட கேட்கிற ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து, டாக்டர், அறுவை சிகிச்சை செஞ்சா இந்த விஷயம் திருப்பி வராம இருக்கிறதுக்கு எனக்கு கேரண்டி உண்டா, ரெக்கரண்ட் டிஸ்க் வராதா அப்படின்னு கேட்பாங்க. திருப்பி டிஸ்க் வராம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மருத்துவர்கள் நாங்க அதுக்கு என்ன செய்வோம் அண்ட் பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலா இதெல்லாம் செஞ்சு இந்த டிப்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா திருப்பி வராதுன்னு சொல்லுவோம். அது என்னன்னா, முதல் விஷயம், ஸ்லிப் டிஸ்க் ஏன் வருது? கீழ் முதுகுல இருக்கக்கூடிய தசைகள் வீக் ஆனதுனால தான் வந்து அளவுக்கு அதிகமான லோட் அந்த டிஸ்க்ல போய் மேல இருக்கக்கூடிய அந்த லேயர்ல இருந்து டிஸ்க் வெளியேறுது. ஸோ மசில் வீக்னஸ் தான் மெயின் காரணம். ஸோ அதனால தான் வந்து அறுவை சிகிச்சை முடிஞ்ச சில வாரங்களுக்கு அப்புறம் அந்த பர்சனுக்கு வந்து கீழ் முதுகுல இருக்கக்கூடிய தசைகளை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கான எக்ஸசைஸஸ் சொல்லி கொடுப்போம். ஸோ திருப்பி வராம இருக்கிறது. ஸோ மருத்துவர்கள் நாங்க அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது அந்த மசிலை முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே திருப்பி வருவதற்கான பாசிபிலிட்டியை கம்மி பண்ணலாம். ஓப்பன் சர்ஜரியில யூசுவலா என்ன பண்ணுவோம்னா, மசிலை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உள்ள இருக்கக்கூடிய அந்த எலும்புகளை விலக்கி கீழே இருக்கக்கூடிய அந்த வெளியேறிய அந்த டிஸ்ஃப்ராக்மெண்ட் எடுப்போம். ஸோ எண்டோஸ்கோபிக் ஃபைன் சர்ஜரி, நுண்துளை அறுவை சிகிச்சையில அந்த மசிலுக்கு எந்தவித இன்ஜுரியுமே இல்லாம அந்த ஸ்லிப் டிஸ்க் அறுவை சிகிச்சை நம்மளால செய்ய முடியும். ஸோ மசில்களை கட் பண்ண தேவையில்லை. மசிலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய கேப்ல ஒரு சின்ன பென்சில் மாதிரியான கருவிகளை விட்டு அந்த டிஸ்க் இருக்க இடத்துக்கு நம்மளால போக முடியும். ஸோ இந்த மாதிரி ஆபரேஷன் செய்யும் போது அந்த மசிலை தையல் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மேல தழும்பு இருக்காது, உள்ள அந்த மசிலையும் தழும்பு இருக்காது. ஸோ ஏற்கனவே வீக்கான அந்த மசிலை வந்து ஃபர்தரா வீக் ஆகாம இந்த அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஸோ இது இல்லாம இரண்டாவது விஷயம், அந்த டிஸ்க் விலகிய டிஸ்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துளை வழியா வெளியே, நம்மளுடைய கால் நரம்பு வந்து ஒரு சின்ன துளை வழியா வெளியே, அந்த ஒரு துளையில தான் வந்து இந்த வெளியேறிய டிஸ்க் ஃபிராக்மெண்ட் இருக்கு. ஸோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு 1 சென்டிமீட்டருக்குள்ள தான் இருக்கும். ஒரு குகை மாதிரி, ஒரு கேவ் மாதிரி, எல்லா பக்கமும் எலும்புகளால் மூடப்பட்டிருக்கும். ஒரு பக்கம் வந்து ஃபுல்லா கவரிங் இருக்கும், ஒரு திரை மாதிரி, ஒரு குவாண்டம் ஃபிளேவ்னு சொல்லுவோம். ஓப்பன் சர்ஜரியில வந்து கம்ப்ளீட்டா அந்த திரையை கிழிச்சு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஃபொராமன், அந்த ஒரு குகைன்னு வச்சுக்கோங்களேன், அதுல அந்த விலகிய டிஸ்க் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு கொஞ்சம் எலும்புகளை நீக்க வேண்டியதா இருக்கும். அப்படி நீக்கினாதான் அந்த விலகிய டிஸ்க் எங்க இருக்குன்னு தெரியும். அதற்கப்புறம் எடுத்துட்டு நம்ம மசில்லையும் மற்ற ஏரியாலையும் தையல் பண்றோம். ஸோ எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி பண்ணும்போது அந்த ஃபிளேம் திரையை வந்து முழுசா அகற்றணும்னு அவசியம் கிடையாது. அதுல ஒரு சின்ன ஒரு ஓட்டை போட்டுட்டு அந்த சேம் எண்டோஸ்கோப் பென்சில் மாதிரி இருக்கக்கூடிய அந்த கருவியை வந்து அந்த ஒரு ஃபொராமனுக்குள்ள விடும்பொழுது அங்க உள்ள அந்த டிஸ்க் எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ திரை இன்டாக்டா இருக்கு. எப்படி மசிலையும் நம்ம டேமேஜ் பண்ணல, அந்த திரையும் டேமேஜ் பண்ணல. இது இல்லாம அந்த எண்டோஸ்கோப் நுனியில ஒரு சின்ன கேமரா இருக்கிறதுனால அந்த சின்ன ஃபொராமனுக்குள்ள அந்த விலகிய டிஸ்க் ஃபிராக்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்றத துல்லியமா நம்ம ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்கலாம். ஸோ 1 சென்டிமீட்டர் இருக்கிற அந்த விஷயம் வந்து ஒரு 46 இன்ச் டிவி ஸ்கிரீன் மாதிரி பெரிய இதுல தெரியும் நமக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய எலும்புகளை நம்ம டேமேஜ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு இருட்டான ஒரு குகையில வந்து டார்ச் அடிச்சு பார்க்குற மாதிரி, அதுவும் மிகைப்படுத்தி ஒரு பெரிய ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி. ஸோ அந்த விலகிய டிஸ்க் ஃபிராக்மெண்ட் எங்க இருக்கு அப்படின்றது எண்டோஸ்கோப் மூலமா பார்க்கும்பொழுது எந்தவித ஸ்ட்ரக்சரும் டேமேஜ் பண்ணாம வெறும் அந்த ஃபிராக்மெண்ட்டை மட்டும் எடுக்கலாம். ஸோ இதுலயும் நம்ம நார்மல் ஸ்ட்ரக்சர்ஸ் எதையுமே டேமேஜ் பண்ணாதனால
இருக்கிறதுனால திருப்பியும் டிஸ்க் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. அண்ட் முதல்ல சொன்ன உதாரணம் மாதிரி லிப் டிஸ்க்னா என்ன, ஒரு தலையணை உரை கிழிஞ்சு பஞ்சு வெளியே வர மாதிரி அப்படின்னு சொன்னேன் இல்லையா. பஞ்சு நம்ம வெளியே எடுத்து போட்டுட்டா திருப்பி வராம இருக்கிறது என்ன பண்ணுவோம், அந்த இடத்த தையல் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த விலகிய டிஸ்க்ல இருந்து வந்த அந்த சின்ன பிராக்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா எந்த ஒரு டேர் மூலமா அந்த டிஸ்க் வெளியே வந்துச்சோ அதை நம்மளால தையல் போட முடியாது. பட் லேசர் மூலமான கருவிகள் மூலமா அதை வந்து நம்ம பர்ன் பண்ணிடுவோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த எந்த ஹோல் வழியா அந்த டிஸ்க் வெளியேறிச்சோ அதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒரு தழும்புமாய் ஃபார்ம் ஆகி அடைச்சிடும். ஸோ இன்னொரு டிஸ்க் வரதுக்கான வாய்ப்புகள் கம்மி. இது எல்லாமே வந்து எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சர்ஜரி மூலமா பாசிபிள். ஸோ பேசிக்கா மசிலை டிஸ்டர்ப் பண்ணாம, நார்மல் ஸ்ட்ரக்சர் எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம விலகி அந்த டிஸ்ட்ராக்மெண்ட்டை போட்டு எடுக்கிறதுனால திருப்பி அவங்களுக்கு அந்த ரெக்கரண்ட் டிஸ்க் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஸோ இதுதான் மருத்துவர்கள் நாங்க வராம இருக்கிறதுக்கு செய்யற முயற்சி. ஸோ பேஷண்ட்ஸ்க்கு யூஸ்வலா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அதை ரெண்டா பிரிச்சுக்கலாம். இமீடியட்டா அவங்க என்ன செய்யணும், அப்புறம் லாங் டேர்ம்ல அந்த பேஷண்ட்ஸ் என்ன செய்யணும். இமீடியட்டா பாத்தீங்கன்னா இனிஷியலா என்ன சொல்லுவோம்னா, ஆபரேஷன் முடிஞ்ச முதல் ஃபியூ டேஸ் ஃபியூ வீக் விசிட்டர்ஸ் யாரும் அலோவ் பண்ணாதீங்க, இருமல் சளி ஏதாவது வந்துற போது இன்ஃபெக்ஷன் ஆகாம பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது ஏன் சொல்றோம்னா, காஃப் பண்ணும்போது இருமும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆப்ரேட் பண்ண ஏரியால பிரஷர் அதிகமாகும். கிட்டத்தட்ட ஒரு பில்லோல இருந்து எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, குஷன்ல வந்து ஒரு சின்ன ஃபோம் வெளியே வர மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த குஷனை போய் நம்ம அழுந்தா என்ன ஆகும், இன்னொரு ஃபோம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி அவங்க வேகமா இருமும் பொழுதோ இல்ல கான்ஸ்டிபேஷன் வராம பாத்துக்கணும்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து அவங்க மோஷன் பாஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த ஏரியால பிரஷர் அதிகமாகும். ஆப்ரேட் பண்ண ஏரியால டிஸ்க் இன்ட்ராடிஸ்கல் பிரஷர்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு தலகணையை அமுக்குற மாதிரி. அந்த விஷயம் வராம இருக்கிறதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட்ஸ் கொஞ்சம் லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க, கான்ஸ்டிபேஷன் வராம பாத்துக்கோங்க, மோஷன் ஈஸியா பாஸ் பண்றதுக்கு தேவையான மருந்துகள் கொடுப்போம், விசிட்டர்ஸ் அலோவ் பண்ணாதீங்க, காஃப் வரக்கூடாது, இன்ஃபெக்ஷன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது இனிஷியல் ஸ்டேஜ்ல. அதே மாதிரி ப்ரொலாங் சிட்டிங், கண்டினியூஸா உட்கார்ந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆப்ரேட்டட் ஏரியால பிரஷர் அதிகமா இருக்கும். ப்ரொலாங் சிட்டிங்கை இனிஷியலா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, எவ்ரி 20 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவோம். இதெல்லாம் இனிஷியலா பண்ற விஷயங்கள். அண்ட் லாங் ரன்ல ரெண்டு விஷயம் தான். ஒன்னு வெயிட்டை குறைக்கணும், அவங்களோட ஹைட்டுக்கு எவ்வளவு வெயிட் இருக்கணுமோ அந்த மாதிரியான வெயிட் ரிடக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணணும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல சொன்னது, மசில் வீக்னஸ்னால இந்த பிரச்சனை ஏற்பட்டது. ஸ்பைன் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைசஸ் உங்கள் மருத்துவர் ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எவ்வளவு நாட்கள் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்களோ அவ்வளவு நாளுக்கு அப்புறம் நீங்க அந்த ஸ்பைன் எக்ஸ்டென்ஷன் எக்ஸசைஸ் ரெகுலரா பண்ணீங்கன்னா உங்க பேக் மசில்ஸ் அந்த ஆர்ட் பெட்டர் ஆகும். ஸோ அப்படி ஆகும்பொழுது திருப்பி ரெக்கரண்ட் டிஸ்க் வருவதற்கான வாய்ப்புகள் கம்மி. ஸ்பைன் எக்ஸசைஸ் எப்படி பண்ணும் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம வீடியோல சொல்லியிருக்கோம். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே பேஷண்ட்ஸ் ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா அண்ட் முடிஞ்ச அளவுக்கு மசிலை டேமேஜ் பண்ணாம, நேச்சுரல் ஸ்ட்ரக்சர்ஸை டேமேஜ் பண்ணாம அந்த அறுவை சிகிச்சை செஞ்சீங்கன்னா திருப்பி ரெக்கரண்ட் டிஸ்க் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா டிஸ்க்கும் அறுவை சிகிச்சை தேவை கிடையாது. இனிஷியலி ஃபார் 4 to 6 weeks 8 weeks பொறுமையாக பிசியோதெரபி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டாலே ஸ்லிப் டிஸ்க் சரியாகும். ஒரு சிலருக்கு தேவைப்படும் பட்சத்தில் நான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.